யூடியூப் நண்பர்களே, கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் புரோகிராமில் இந்திய பெருங்கடலில் கப்பல் விபத்துக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சேதங்கள் குறித்த இந்த பதிவை உங்களுக்கு உண்மை செய்திகள் மூலமாக சமர்ப்பிக்கின்றேன். ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கும் இந்திய பெருங்கடல் பல நூற்றாண்டுகளாக நவீன சமுதாயங்களின் வளர்ச்சி, கடல் வர்த்தகம் மற்றும் பல முயற்சிகளை பதிவு செய்திருக்கிறது. இந்த பெருங்கடல் அடியில் ஆயிரக்கணக்கான கப்பல்களின் எச்சங்கள் அழியாத வரலாற்று சாட்சிகளாக புகைந்திருக்கின்றன. இவை போர்கள், இயற்கை பேரழிவுகள், இயந்திர கோளாறுகள், கடற்கொள்ளையர் தாக்குதல்கள் மற்றும் மனித தவறுகளால் ஏற்பட்டவை. சில கப்பல் மறைவுகள் செயற்கை பாறை கடல்களாகவும் இருக்கக்கூடும். ஆனால் பெரும்பாலும் இவை எண்ணெய் கசிவு, இரசாயன நச்சுக்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை வெளிக்கொண்டு வந்து கடல்சார் சூழலுக்கு பேரழிவுகளை ஏற்படுத்துகின்றன. மீன்பிடி, கடல்சார் சுற்றுலா மற்றும் இயற்கை வளங்களை கொண்டே வாழும் மக்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கின்றனர். இந்த யூடியூப் மூலமாக இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட கடல் விபத்துக்களின் வரலாறு, காரணங்கள், விளைவுகள் மற்றும் தீர்வுகளையும் இந்த யூடியூப் மூலம் உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். மே 24ஆம் தேதி 2025 அன்று லைபீரியா கொடியுடன் சென்ற AELSA 3 கப்பல் விழிங்கத்திலிருந்து கொச்சிக்கு திரும்பும் பொழுது 38 கடல் மைல்கள் தொலைவில் மூழ்கியது. இதில் இருந்த 640 கண்டெய்னர்களில் 46 கடற்கரையில் அடித்து எரியப்பட்டன. முக்கியமாக பிளாஸ்டிக், நட்டில்கள் மற்றும் மாசுபடக்கூடிய இரசாயனங்கள் கடலையும் கரையையும் பாதித்துள்ளன. இந்த கண்டெய்னர்களில் 13 அபாயகரமான இரசாயனங்கள் உள்ளன என்றும் 12 கால்சியம் கார்பைடு உள்ளது என்றும், இது தண்ணீருடன் கலந்தால் தீப்பற்றக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. கப்பலில் 367 டன் இளநிலை எண்ணெய் மற்றும் 84 டன் டீசல் இருந்தது. இதன் மூலம் எண்ணெய் களங்கம் கடலில் ஏற்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல் படையினர் எண்ணெய் கலங்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கப்பல் அருகே எண்ணெய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டாலும் நாட்டில்களால் ஏற்படும் நீண்டகால பாதிப்புகள் குறித்து கடல் உயிரியல் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாட்டில்கள் மீன் முட்டையைப் போல தோன்றுவதால் மீன்கள் அதை விழுங்கும் அபாயம் உள்ளது. இது உணவுச் சங்கிலியில் நச்சுக்களுக்குள் செல்லும் ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது. ICAR, CMFRI, இன்காய்ஸ் மற்றும் NIO ஆகியவை 3 நிறுவனங்களாக இணைந்து நீர், மீன், கடற்கரை, மணல் ஆகியவற்றை ஆய்வு செய்கின்றன. ட்ரோன் உதவியுடன் நாட்டில்கள் அகற்றும் திட்டமும் நடக்கின்றது. நிபுணர்கள் இந்திய பெருங்கடலில் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்காக தீவிர கண்காணிப்பு, பொது வெளிப்படைத்தன்மை மற்றும் சர்வதேச உழைப்பின் தேவை குறித்தும் வலியுறுத்துகின்றனர். பெருங்கடலில் கப்பல் விபத்துக்கள் கிமு காலங்களில் இருந்தே நடைபெற்று வந்துள்ளன. இந்து சமவெளி கலாச்சார காலத்திலிருந்தே ரோமர், அரபு, சீனா மற்றும் ஐரோப்பியர்களின் கப்பல்கள் இக்கடலில் பயணம் செய்துள்ளன. முக்கியமான வரலாற்று சம்பவங்கள் இதோ உங்களுக்காக. TU4 1509
போர்ச்சுகீசர்களுடன் அரபு கூட்டமைப்புக்கும் இடையில் நடந்த கடல் போர் பல கப்பல் விபத்துகளுக்கு காரணமாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் டச்சு கிழக்கு இந்தியா நிறுவனத்தின் கப்பல்கள் மாலத்தீவுகள் மற்றும் இலங்கையில் விழுந்து விட்டன. பிரிட்டிஷ் காலத்தில் பல கப்பல் விபத்துக்கள் போர், புயல் போன்றவற்றால் ஏற்பட்டவை. இணையதள கால கப்பல் விபத்துக்கள் 2011 முருங்கி அருகே மூழ்கிய MV-RAK கப்பல் எண்ணெய் மற்றும் நிலக்கரியை கடலுக்குள் விட்டது. இந்த கப்பல் எச்சங்கள் பலர் ஒழுங்கமைக்கப்பட்ட கடல் தொல்லியல் முயற்சிகள் மூலம் கண்டறியப்பட்டு தற்போது மரபு இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை மற்றும் மனித தவறுகள் பல கப்பல் விபத்துகளுக்கு காரணமாக இருக்கின்றன. புயல்கள் மற்றும் சூறாவளிகள், அதிக வேக காற்றும் அலைகளும் கப்பல்களை சேதப்படுத்துகின்றன. சில நேரங்களில் வழிகாட்டல் தவறுகள் ஏற்படுகின்றன. பழைய சாதனங்கள் அல்லது மனித தவறுகள் அதிகமாக ஏற்படுகின்றன. கடற்கொள்ளையர்கள் சோமாலியா, அரேபியா கடல் பாதைகளில் தாக்குதல் நடத்துகின்றனர். இதனால் பல கப்பல்கள் தண்ணீருக்குள் போக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சில நேரங்களில் இயந்திர கோளாறுகள், என்ஜின், கப்பல் அமைப்பு பழுதடைதல் போன்றவற்றால் கப்பல்கள் நீருக்கடியில் செல்ல வாய்ப்புள்ளது. அதிக சுமை ஏற்றுவதால் சுமை மீறிய பயணிகள் அல்லது பொருட்கள் கப்பலை கடலுக்குள் சில நேரங்கள் மூலமாக அதிகமான கப்பல்கள் இரண்டாவது உலகப் போர்களில் மூழ்கியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பாறை குழிகள், குறுகிய கடல் பகுதிகள், சரியான வரைபடம் இல்லாத பொழுது விபத்து அதிகமாக ஏற்படுகின்றது. இந்திய பெருங்கடலில் கப்பல்கள் கடலில் மூழ்குவதால் அதிகமாக மனித பாதிப்புகள் ஏற்படுகின்றன. உயிரிழப்பு, காயம், கப்பற்படை வீரர்கள் இடம்பெயர்தல், சட்டவியல் மற்றும் நீதி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகின்றன. இந்த கப்பல்கள் கடலில் மூழ்குவதால் அதிகமாக பொருளாதார பாதிப்புகள், வர்த்தகம், சுற்றுலா, மீன்பிடி பாதிப்புகள், தூய்மை செலவுகள் மற்றும் நஷ்டஈடு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மேலும் அதிகமாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அடிக்கடி ஏற்படுகின்றன. எண்ணெய் கசியல், இரசாயன நச்சுக்கள், கழிவுகள் போன்றவற்றால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதனால் பாதிப்பு மனிதனுக்குத்தான் என்று நினைக்க வேண்டாம். கடலில் வாழும் அத்தனை உயிரினங்களும் இதனால் பாதிப்படைகின்றன. கடல்சார் உணவு குறையில் நீடித்த பாதிப்பு. சர்வதேச ஒப்பந்தங்கள், மாரிபோல் கடல் மாசுபாடு தடுப்பு, ஐநா கடல் சட்ட ஒப்பந்தம் அன்கிளாஸ், நைரோபி கப்பல் நீக்கம் ஒப்பந்தம் 2007 கையெழுத்திடப்பட்டது. பாசல் ஒப்பந்தம் ஆபத்தான கழிவுகளை பற்றியது. இதேபோல் இந்தியாவில் பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. வணிக கப்பல் சட்டம் 1958 நிறைவேற்றப்பட்டது. இந்திய கரையோர காவல்படை சட்டம் 1978 நிறைவேற்றப்பட்டது. சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1986 நமது பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கடல் மண்டலங்கள் சட்டம் 1976 நிறைவேற்றப்பட்டது. இந்தியா சர்வதேச கப்பல் படை அமைப்பின் பல ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்திட்டுள்ளது. பல நேரங்களில் எண்ணெய் கசியல்கள் பவளப்பாறைகள் அழிவதற்கும் மீன் விஷமடைந்து விடுவதற்கும் காரணமாக இருக்கின்றன. பொறியியல் கனிமங்கள் உணவு கொடியில் சேர்ந்து மீன்களின் நச்சுப்புவி பெருக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகள் கடல்சார் உயிரினங்களை புண்படுத்துகின்றன. மீன்வலை கழிவுகள் மீன்கள், ஆமைகள் போன்ற உயிரினங்களை
கொண்டு விடுகின்றன. மற்றும் கடற்கொட்டை புல்வெளிகள், எண்ணெய் அடுக்குகள் மற்றும் மண் படிவுகள் மூடி அழிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் உயிர்வகைகளின் பல்வகைத்தன்மையை குறைத்து இனப்பெருக்கத்தையும் குடிபெயர்வையும் அதிகமாக பாதிக்கின்றன. யூடியூப் நண்பர்களே, இந்திய பெருங்கடலில் ஏற்படும் கப்பல் விபத்துக்கள் மனித சாதனைக்கும் தோல்விகளுக்கும் சாட்சியாக உள்ளன. வரலாற்று சின்னங்களாக அவை இருப்பினும் கடல்சார் உயிரினங்களுக்கும் கரையோர வாழ்க்கைக்கும் பெரும் ஆபத்தாக உள்ளன. எண்ணெய் கசியல், இரசாயன ஒழுக்கல் மற்றும் கட்டமைப்பு கழிவுகளால் ஏற்படும் சூழல் அழிவுகள் பல ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடும். எனவே அதிக கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள், சர்வதேச ஒத்துழைப்புகள் அவசியம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் கடல்சார் வர்த்தகம் விரிவடையும் இந்த சூழலில் கடல் பாதுகாப்பு மற்றும் மாசுபாடு தடுப்பு சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இது வெறும் கப்பல்களின் விஷயமல்ல, எதிர்கால தலைமுறைகளுக்குமான ஒரு பரம்பரை சொத்தையும் வாழ்வாதார சூழலையும் பாதுகாக்கும் முயற்சியாகும். இந்திய பெருங்கடலில் நடக்கும் கப்பல் விபத்துக்கள் கடல் வாழ்வூடாகவும் கரையோர சூழலிலும் பேரழிவை ஏற்படுத்துகின்றன. உலகளாவிய ஒத்துழைப்பு, கடுமையான சட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லா நடைமுறைகள் தேவை என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இயற்கையை காப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி நண்பர்களே. இயற்கையை பாதுகாக்க நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியம். மேலும் இந்த மாதிரியான இயற்கை மற்றும் சூழலியல் தகவல்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒன்றிணைந்து வளர்வோம். நன்றி.